திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து மக்கள்லாம் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. எதுக்கு அந்த போராட்டம்னா, இரவு நேரங்களில் வந்து மின் தட்டுப்பாடு ஏற்படுது. இதை எதிர்த்து மக்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. மக்கள்லாம் வந்து அங்கே போய் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை நோக்கி போய் பார்த்ததுல, யார் சட்டமன்ற உறுப்பினர்னே அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி ஒருத்தவங்க வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. நேத்து நைட்டு 9 மணில இருந்து கரண்ட் இல்லங்கண்ணா. இருங்க, கரண்ட் இல்ல. என்ன யாரு வந்து பார்க்கவும் இல்ல, யாருன்னு தெரியல. எம்எல்ஏ ஆபீஸ்ல யாரும் கிடையாது. எம்எல்ஏ யாருன்னு எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு இப்பதான் தெரியல உங்களுக்கு யார் எம்எல்ஏன்னு தெரியலன்னு சொல்லிட்டு. கடந்த மாதம் 23ஆம் தேதி வாக்கு செலுத்துனீங்கல்ல, வாக்கு செலுத்தும் போது உங்க தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை பற்றி யாருக்காவது ஏதாவது தெரியுமா? தெரியாது. வேட்பாளர் யாருன்னு கூட தெரியாம தான் நீங்க வாக்கு செலுத்திருக்கீங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ வந்து சட்டமன்ற உறுப்பினர் தெரியலன்னாக்கா தெரியாது. எத்தனை தொகுதிக்கு இப்பொழுது வெற்றி பெற்றிருக்கிற தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை தொகுதிக்கு சென்று தன் தொகுதியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ஆராய்ந்து மக்களுக்கு தீர்வு கொடுத்துருக்காங்க. இதுதானே கேட்டா சொல்றாங்க, நீங்க திமுகவை மட்டும் நீங்க வந்து பேசுறீங்க, நீங்க கடந்த ஆட்சி காலத்தில் நீங்க எதுவும் பேசவே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. கடந்த ஆட்சி காலத்திலையும் கேட்டிருக்கோம். கடந்த ஆட்சி காலத்தில் கேட்டதுனால தான் மாற்று ஆட்சி வேணும்னு சொல்லிட்டு மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி அவர் வந்து முதலமைச்சராக வந்து அமர வச்சிருக்காங்க மக்கள். சும்மாலாம் வாக்கு செலுத்தல, மாற்றம் கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அவங்களை வந்து